ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான தேங்காய் பால் ரசம் தாங்க பார்க்க போறோம். ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. வாய்ப்புண்ணு வயிற்று புண்ணெல்லாம் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி தேங்காய் பால் ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த ரசத்தோட நான்வெஜ் கிரேவிஸோ இல்லைன்னா உருளைக்கிழங்கு வறுவலோ காரசாரமான ஏதாவது ஒரு பொரியலோ வச்சு சாப்பிடுங்க. செம்ம அல்டிமேட்டா இருக்கும். தேங்காய் பால் ரசத்தை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேங்காய் பால் ரசம் செய்யறதுக்காக நான் 1 கப் அளவுக்கு தேங்காவை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். கட் பண்ணி வச்சிருக்கிற தேங்காவை மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாங்க. நான் 4 பேருக்கு ரசம் வைக்க போறேன். உங்க அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்க தேங்காவை கூட்டி குறைச்சு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஃபர்ஸ்ட் நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இப்ப தேங்காவை நல்லா நைஸா அரைச்சிட்டேங்க. ஸ்ட்ரெயினர்ல நம்ம வடிகட்டிக்கலாங்க. நான் இந்த மாதிரி ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணி தேங்காய் பாலை வடிகட்டிக்கிறேன். நீங்க காட்டன் துணியில கூட நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்ப இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் தேங்காய் பாலை நல்லா கெட்டியா இருக்கும். அதை நல்லா புழிஞ்சு எடுத்துட்டேன். புழிஞ்சு எடுத்துட்டு தேங்காய் சக்கையை மறுபடியும் மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. மறுபடியும் நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ 2வது தேங்காய் பாலையும் அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். இதையும் நம்ம ஸ்ட்ரெயினர்ல நல்லா வடிச்சு எடுத்துக்கலாங்க. ஃபுல்லாவே நான் இந்த மாதிரி நல்லா வடிச்சு புளிஞ்சு எடுத்துக்கிட்டேன். நமக்கு ரொம்ப கெட்டியா இருக்க கூடாது, மீடியம் திக்னஸ்ல இருக்கிற மாதிரி தேங்காய் பால் பாத்துக்கோங்க. இப்ப எக்ஸ்ட்ராவா 1 கப் அளவுக்கு மிக்ஸி ஜார் அலசி தண்ணி சேர்த்து நல்லா பிழிஞ்சுக்கலாங்க. இப்ப பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா நான் பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். தேங்காய் சக்கையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் கூட தேங்காய் சக்கையில பால் கிடையாது. அந்த அளவுக்கு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். இப்ப நம்ம தேங்காய் பால் ரெடியா இருக்குங்க. இது இருக்கட்டும். நம்ம தேங்காய் பால்ல ரசம் செய்யறனால நம்ம இதுல புளிப்பெல்லாம் சேர்க்கும் போது தேங்காய் பால் ரொம்ப பிரிஞ்சு போயிரும். பிரிஞ்சு போகாம இருக்கிறக்காக பேன்ல 1 டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். நல்லா ட்ரையா ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. கடலை மாவுக்கு பதிலா நீங்க அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். 1 நிமிஷம் போல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வாசம் வர மாதிரி கடலை மாவை நல்லா வறுத்துட்டேன். வறுத்த மாவை நம்ம தேங்காய் பாலோடய சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி செய்யறனால நமக்கு தேங்காய் பால் ரொம்ப பிரிஞ்சு போகாம கரெக்டான கன்சிஸ்டன்சில நம்மளுக்கு ரசம் இருக்கும். இப்ப வறுத்த மாவை பாலோட சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அவ்வளவுதான், இருக்கட்டும். மிக்ஸி ஜார்ல 1 டீஸ்பூன் குருமிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். நல்லா நைஸா பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். நம்ம ஜீரகம் குருமிளகு பொடியை நைஸா அரைச்சாச்சு. இப்ப இருக்கட்டும். பேன்ல 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெயில செய்யும் போது தேங்காய் பால் ரசத்தோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும், வாசமும் நல்லா இருக்கும். இல்லைன்னா நீங்க நார்மலான சன்ஃபிளவர் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்ச உடனே 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய், 2 வரமிளகாவை நறுக்கிட்டு சேர்த்திருக்கேன். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இதோடவே 1 பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்குவோம். நம்ம நார்மலா புளி சேர்த்து செய்யற ரசத்துல வெங்காயம் மோஸ்ட்லி சேர்க்க மாட்டோம். இந்த ரசத்துல வெங்காயம் சேர்க்கறனால டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்ப வெங்காயத்தை டிரான்ஸ்பரண்ட் ஆகுற மாதிரி வதக்கி விட்டுட்டு இதோடவே 1 நறுக்கின தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி முழுசா வதங்க வேண்டாம், 3/4 வேக்காடுக்கு வதங்கினா போதும். இப்ப தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1/2 டீஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். ஜீரகம் குருமிளகு பொடியை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாங்க. நம்ம புளிஞ்சு வச்சிருக்கிற தேங்காய் பாலையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கலாம். இப்ப பாருங்க, நம்ம தேங்காய் பால் லைட்டா நுரக்கட்ட ஆரம்பிக்குது. நம்ம நார்மலான ரசத்துக்கு கொதி விட மாட்டோம், ஆனா தேங்காய் பால் ரசத்துக்கு ஒரு 2 கொதி விடணுங்க. இப்ப பாருங்க, நம்ம ரசம் கொதிக்க ஆரம்பிக்குது. கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் போல நான் அப்படியே அடுப்புல விட்டுருந்தேன். நம்ம ரசம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி நல்ல தளதளன்னு கொதிக்கும் போது ஸ்டவ் அணைச்சுக்கலாம். அணைச்சிட்டு புளிப்புக்காக 1 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். முழு லெமனையுமே சேர்த்துக்கணுங்க. நான் இந்த மாதிரி மீடியம் சைஸ்ல இருக்கிற முழு லெமனையுமே பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளவுதான், நம்மளோட தேங்காய் பால் ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. கடைசியா நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருவோம். இந்த தேங்காய் பால் ரசத்தோட நான்வெஜ் கிரேவிஸ் வச்சு சாப்பிடும் போது அட்டகாசமான டேஸ்ட்ல இருக்கும். நல்ல காரசாரமா பொரியல் செஞ்சு இதோட சாப்பிட்டு பாருங்க. செம்ம டேஸ்டா இருக்குங்க. நல்ல ஹெல்த்தியான இந்த ரசத்தை கண்டிப்பா நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.